வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம 19/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா 3 நாளாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. கொஞ்சம் நான் வந்து பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை நண்பா, சாரி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி. என்னால் திடீர்னு நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால நான் ஊருக்கு போயிட்டேன். அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. சரி, ஓகே. நம்ம பாருங்கள் 19/1/2024க்கான 1 மணிக்கான கேசிங் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-5. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7075-25, 20-25, 37-32, 30-35, 85. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 370, 375, 320, 325, 870, 825. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4. 5-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நம்ம வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 5-4 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 5-4 வந்து அதனால் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்பா. 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 3 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணதில் அதனால் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வின்னிங் கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும், நம்பிக்கையாக கொடுக்க முடியும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோடு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்மா. நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும், அதுவும் 1 மணிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் ஸ்ட்ராங்காக எந்த நம்பரும் கொடுக்கல. ஏபிபிசிஏசியும் சரி பாக்ஸும் சரி நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்காத காரணம் அதுதான். நம்ம வந்து 2 நாள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து எதில் வின்னிங் கிடைக்குதோ அந்த ட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து கொடுக்க முடியும். நான் வந்து கிடச்சிருக்கு, நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் கொடுத்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரணும்ல, அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து நாளைக்கு எப்படி வின்னிங் வருது, எந்த ட்ரிக்கில் வின்னிங் வருது அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு 5 நாள்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா 5 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7. அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-4, 3-2, 3-8, 3-7, 9-4, 9-2, 9-8, 9-7, 2-8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4-8, 3-4-7, 3-2-8, 3-2-7, 9-4-8, 9-2-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3-9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த 3-9லேருந்து ஒரு நம்பர் வரணும் நண்பா. நம்ம 6 மணிக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம ரெகுலராக நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஏ போர்டு பி போர்டு வந்து கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு நல்ல கிடச்சிட்டு இருந்தது. அதில் நம்மளுக்கு வந்து இந்த ஏ போர்டு கெஸ்ஸிங் வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அதனால நம்ம வந்து இந்த 3-9 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளரிக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 3-9 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நம்பர் உள்ளரிக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால தான் 2 நம்பரையுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஒரு நம்பரை நான் பிரித்து கொடுக்கல. நம்ம நாளைக்கு பார்க்கலாம்மா. நாளைக்கு பிரித்து நான் கொடுக்குறதுக்கு, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நான் சிங்கிள் நம்பராக கூட சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராங்காக. அது 2 நாள் சொன்னேன். ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் அதுமாதிரி பாஸ் ஆயிருந்தது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3-9லேருந்து ஒரு நம்பர் வரலான்பா. நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஏ போர்டில் 3-9லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சிங்கிளாக இருந்தால். இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் சிங்கிள் நம்பரில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா 4-2. இந்த 4-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 2மே வந்து 3-9, 4-2 இது 2மே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 8-7லேருந்து வரலான்பா. இது 2ம் ஸ்ட்ராங்கு. இந்த 2 போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. இந்த 3-9 வந்து ஆல் போர்டில் 3-9 ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. அதனால் கொஞ்சம் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ணி வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 9-10 மணிக்கு மேலே நான் வந்து மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்ததுனால என்னால்
இது 2க்கு நான் கெஸ்ஸிங் எடுத்துட்டேன். அடுத்து நான் 8 மணிக்கு கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால லேட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கே வந்து 8 மணி ஆயிடுச்சு. நான் இப்போது 8 மணிக்கு கெஸ்ஸிங் வந்து நான் காலையில் அப்லோட் பண்ணுறேன். இது 2 கெஸ்ஸிங்கையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியலன்பா, பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள், லிமிட்டடாக ட்ரை பண்ணுங்கள். 1 மணிக்கு 6 மணிக்கும் 6 மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 3-9லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 1 மணிக்கு எப்படின்னு தெரில, நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லலாம். 6 மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சரி, ஓகேன்பா. நம்ம வந்து இப்போ 8 மணிக்கான கெஸ்ஸிங் ஒரு 9-10 மணிக்கு மேலே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன் நாளைக்கு மார்னிங். ஓகேங்களா? சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.